எல்லாருக்கும் வணக்கம். சென்னை அடையார்ல ஒரு ஈவெண்ட் பண்றோம். இதுல ஏஐயோட லாங் டர்ம் இம்பேக்ட்னால என்ன போகுது, டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது, இதனால உங்க ஐடி வேலைக்கு த்ரெட் எப்படி இருக்கும், சப்போஸ் வேலை போயிடுச்சுன்னா மந்த்லி இன்கம்க்கு என்ன பண்றது, இதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அகேன்ஸ்ட் ஜாப் லாஸஸ்ங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுங்க. அடையாள சந்திப்பு. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 13,150 ரூபா தங்கம், 50 ரூபாய் கில்லி, 24 கேரட் 14,345, 55 ரூபாய் கில்லி. வெள்ளி அஃபிஷியலாகவே 235. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,20,020, அப்போனா 210. தங்கம் 4,000 தத்தளித்து கொண்டிருக்கிறது. வக்கார் யூனிஸ்னு ஒரு பாகிஸ்தான் பவுலர் இருந்தான். நம்ம பும்ரா மாதிரி அவன் இன்ஸ்விங்கிங் யாக்கர் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. 2 பேருமே கில்லி மாதிரி கில்லி அடிப்பாங்க. அது மாதிரி ரூபாவை $100 பில்லியன் நம்ம ஷார்ட் அடிச்சப்புறம் கூட டாலரை கில்லி மாதிரி தூக்கி 9620 கொண்டு விட்டுட்டாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். 95க்காக $100 பில்லியன் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஷார்ட் அடித்தார் டாலரை. இன்றைக்கி 9620. அவசரப்பட்டு தூக்கி விட்டு இறக்கினார்னா 97, 98 இப்படின்னு போயிடும். மார்க்கெட்டு ஒரு வழிகாட்டுது. கச்சா தேல் 86. அதனால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இது 24-20 வரைக்கும் இறங்கிது. 185 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி கில்லி. பேங்க் நிஃப்டி 702 பாயிண்ட் அவுட்டு. நேற்று ஏற்றினதெல்லாம் இறக்கிட்டாங்க. இந்த பப்ளிக் செக்டர் பேங்கெல்லாம் என்சோ கதையை கேளு தாய்க்குள்ள மேன்பாடிட்டு இருக்குது. ஃபார்மா இண்டஸ்ட்ரி 1% அப்பு, மெட்டல் 0.5% அப்பு, மற்றது எல்லாம் கில்லி. ஆட்டோ 1.6 கில்லி, ஐடி 1 கில்லி, எஃப்எம்சிஜி 1/2% கில்லி. ஐடிசி 52 வீக் லோ. தங்கமயில் 4% எகிரிடுச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 3.5% எகிரிடுச்சு. நம்ம கன்சிடர் பண்ண இடத்துலேருந்து அப்படியே கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. டிவிஸ் லேப் 3.2 52 வீக் ஹை. ஹெச்சிஎல் டெக்கு 5% கில்லி. டாடா பேசஞ்சர் 2.5% கில்லி. மஹேந்திரா 2.2 கில்லி. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் 2.5 கில்லி. பஜாஜ் ஆட்டோ 2. ஐடிஎஃப்சி பேங்க் 1.9. ஃபெட்ரல் 1.6. முத்தூட் 1.4. இண்டஸ்இன் 1.5. இது மாதிரி பெரும் ஸ்டாக்கெல்லாம் விழுந்திருக்கு. கன்சிடர் பண்ணலாம். என்ன நியூஸ்? யூஎஸ் ஷிப்பிங் பிளாக்கேடு கொண்டு வந்துட்டாங்க. 20% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில் டிரான்சிட் பண்ணுறச்ச ட்ரம்ப் பாக்குவதற்கு நீங்கள் காசு கொடுக்கணுமா? ஒரு டேங்கருக்கு $3 மில்லியன். இப்போதைக்கு ஒன்றும் நடக்காது. ஈரான் ஹோர்முஸ் பிளானை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுக்கு சரியான பாடத்தை கற்பிப்போம் அப்படின்ட்டாங்க. ஓவராலாக மார்க்கெட்டு படுக்கையில் இருக்குது. இது கண்டினியூ ஆச்சுன்னா 23 ஆகிடும். இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் வந்துடுச்சு. இது சாஃப்ட்வேரை சேர்த்தப்புறம் வந்த ட்ரேட் டெஃபிசிட்டு 430% இன்க்ரீஸ் ஆகிருக்கான் டெஃபிசிட்டு. ரூபாவை படுத்துது. இதே சமயத்தில் இதில் $15 பில்லியன் தாண்டி ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. அதே சமயத்தில் சைனாவில் $90 பில்லியன் சர்ப்ளஸில் இருக்குது. இந்தியாவில் ஒரே ஒரு கார் வருஷத்துக்கு 1 மில்லியன் கார் விற்குது. ரெண்டாவது டாட்டா விற்க போகிறேங்கன்னா 2030. சைனா என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட் இயரே நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டோம், இந்த வாட்டி ஜப்பானுக்கு சமாதி கட்டிட்டோம், நாங்கள் தான் நம்பர் 1, நாங்கள் கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் வண்டி விற்கிறான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில். வருஷத்துக்கு 1,20 லட்சம் வண்டி விற்கிறான். இந்தியா வருஷத்துக்கு 50 லட்சம் கார் கூட பண்ணுறதில்ல. இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கேப்பு. அதனால் ரூபா வீக் ஆகிட்டே இருக்கும். ஃபெட்ரல் வாலர் என்ன சொல்கிறான், இப்படி பேட்டை சுற்றிக்கிட்டே வரான். என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, இந்த வார் வேறு ட்ரம்ப்பு போடுறாரு, ஒரு 1/2% உருட்டுவோம், 1/4% முதல்ல உருட்டுவோம், கேட்கலன்னா 1/2% உருட்டுவோம், வெறும் ஒரு
இன்ஃப்ளேஷனை கண்ணால் பார்த்ததுனால இன்ஃப்ளேஷன் போகாது, முறைச்சதுனால ரிஷி மாதிரி எரியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் கேட்கும் அப்படிங்கிறான். அது மாதிரி 0.5% ஏறினா 3600க்கு போயிடும் டாலர். ஆனால் ரூபாவும் அதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இந்தியாவில் இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு சொல்லியிருந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் 4.4 ஆயிடுச்சு, ஃபுட் இன்ஃப்ளேஷன் 5 தாண்டிடுச்சுன்னு கவர்மெண்ட்டாலேயே முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியல. தொடங்கின்னு கொஞ்சம் பூசணிக்காய் வெளில தெரியுது. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற மாட்டாங்க, ரூபா இன்னும் அடிதாதாளத்துக்கு போகும். இன்ட்ரெஸ்ட் ஏற்றினா மார்க்கெட் படுத்துக்கும். அதனால பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வெளில ஓடி வருது. ஹெச்சிஎல் டெக்கு ப்ராஃபிட் 20% ஏறிடுச்சு. 12 ரூபா டிவிடெண்ட்டு, 20.4%. ஆனால் ரெவென்யூ 13% தான் ஏறி இருக்கு. அதனால தான் மார்க்கெட்டு சந்தேகம் வந்து தொடங்கின்னு கட் பண்ணிடுச்சு. ஹெச்சிஎல் என்ன சொல்கிறாங்க, ஏஐ டேட்டா சென்டருக்கு நாங்கள் 3500 கோடி காசு கட்டி இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் என்ன சொல்கிறான், இந்த டேட்டா சென்டரில் சைனா, தாய்வான், கொரியா, ஜப்பான் இவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க. மெட்டீரியல்லாம் அங்கேருந்து வரும், வெறும் ரெண்ட்டு மட்டும் நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்தியாவில் டேட்டா சென்டர் வந்து நம்மளுக்கு லாபம் இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு. அதனால் விப்ரோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போவே எங்கள் வீக்கு ரெவென்யூ ப்ராஃபிட்டும் வீக்கு. ஹெச்சிஎல்லில் ஏதோ இருக்குதுன்னு மார்க்கெட்டுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ரெவென்யூக்கு மேலே ப்ராஃபிட் ஏறுனா ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதை காலி பண்ணிடுச்சு. விப்ரோவும் படுக்கையாக படுத்துரும். அதனால் ஐடி ஸ்டாக்ஸை 1, 2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுற வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வரும். அதை நம்ம கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு நல்லது. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்க, ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஃபண்டிங் மாடலை கூட இன்ஃபரன்ஸ் காஸ்ட்டுக்குலாம் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 26% கிட்ட மார்ஜின் இருக்கும்னு வேற கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சிப் மேனுஃபேக்சரோட டிஎஸ்எம்சியோட Q2 ரெவென்யூ 36% ஏறிடுச்சு. சர்ஜ் ரெவென்யூ 36%னா சேல்ஸு 68% ஏறி இருக்கு. ஏஐ சிப் டிமாண்டு, அதனால் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ்னால டிஎஸ்எம்சி நல்லா பண்ணுங்கிறாங்க. ஆனால் இந்த காஸ்பி மார்க்கெட்டில் அந்த ஹைனெக்ஸ் விழுந்ததுலேருந்து எழுந்துக்கவே மாட்டேங்குது. அதனால் அதில் வச்சு ஆக்சிஜன் வச்சு ஏற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஹீரோ மோட்டார் கார்ப் என்ன சொல்கிறாங்க, எப்போதும் எங்களை வந்து ஸ்மால் பைக்கு, என்ட்ரி லெவல் பைக் ஆடுன்னு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இனிமேல் ஹார்லி டேவிட்சன் பைக் மேலேயும் ஈவி விடா மேலேயும் தான் குரோத்தை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டை பிடிச்சிருவோம். இதில் 250 to 300 cc இன்ஜின் பைக்கை புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறார். புது மாடல் 12 மாடல் வண்டி விட போகிறாங்க. அதனால் ஹீரோ மோட்டார் வந்து 325 கோடி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி இருந்த மற்ற பிஸ்னஸ்லேருந்து 325 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க புது பிஸ்னஸ்ஸு. ஆனால் கோர் பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவோட ஈவி மார்க்கெட்டு 2032க்குள்ளே 12 மடங்கு ஏறி 30 மில்லியன் யூசர் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த 3 எங்கெல்லாம் லாஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஏத்தரில் நாங்கள் மேஜராக வச்சுருக்கோம்ல அந்த காசு, ஆயிரரில் கொட்டின காசு, அது 3 வீலர் பண்ணோம் எலக்ட்ரிக்கு, ப்ளஸ் ஹீரோ ஃபின்கார்ப்பில் கட்டின காசு, இதெல்லாம் சேர்த்து 325 கோடி லாஸ் விட்டுச்சு. நான் கோர் பிஸ்னஸ் இருக்கே அது 5268 கோடிக்கு சேர்த்துருக்குது. அதனால் புது பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் தௌடு விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வோக்ஸ்வேகன் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 50% ஆஃப் எம்ப்ளாயை கட் பண்ண போகிறோன்னு சொன்னோம். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு 50,000 பேரையும் செக் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த காஸ்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு. இந்தியாவிலையும் இம்பேக்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹோண்டா வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவியை வந்து இந்தியாவில் 2028 லான்ச் பண்ணுறாங்க. ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவியும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓலா வந்து எம்எஸ்எம்இ பேமெண்ட்ஸுக்குன்னா பணம் கொடுக்க முடியாமல் சப்ளையரோட டிஸ்பியூட் ஆகி பேமெண்ட் ரொம்ப டியூவாக இருக்குது. பெட்டர் ஓலாவை போண்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம்
டாடா கேபிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா, டபால்னு ஒரு கோல்டு லோன் பிஸ்னஸில் குதிச்சு 318 கோடி உள்ள யோக் லோன்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸு பீக்லேருந்து 40% கவுந்துருச்சு. இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி இவ்வளோ முக்கிய செய்திகள் இருக்குது. ஓலாவை அவாய்ட் பண்ணிவிடுவோம். மற்ற ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் விழுந்திருந்ததை கன்சிடர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அப்பப்போ கொஞ்சம் தங்கத்தை பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.